எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதுங்க. இல்ல போ. சீவிடி தரேன்னு சொல்றேன்ல. மாட்டேன் போ. கொடுக்க மாட்டேன். என்ன சத்தம்? வேற பென்சில் கேட்டா சார், குடிக்கல கேட்டு வைக்கிறேன் சார். வீரனா எழுந்து முட்டி போடுறான். வாத்தியார வயசுக்கு மேல வேண்டாம், மரியாதை பேசு. என்ன பாடா பாடான்ட்டு நான் வீட்டுல மாடா வைக்கிறேன். என்ன வீரனரே, அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்ப அருவாள் எடுக்கிறீங்க? பென்சில் சீவரக்கு எடுத்தேன், ஏன் எடுக்க கூடாதா? பென்சில் அருவாள்லையா சீவுவாங்க? பிளேட்ல எல்லாம் சீவுவாங்க. எனக்கு எல்லாத்தையும் இதுல சீவுதான் பழக்கம். சரி சீவுப்பா, சீவு. இன்னைக்கும் பென்சில் கொண்டு வரலையா? அதான் பென்சில் கடை கொடுக்க மாட்டேன். அவனை விட்டு இது உனக்கே நல்லா இருக்கா? பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துல வரமாட்டேங்கிறேன், பாடமும் சரியா கேட்க மாட்டேங்கிறேன். 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எங்க தேர போறேன்? என்னப்பா வீரண்ணா, பள்ளிக்கூடம் மணி அடிக்கல, அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆமா, இந்த பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்காட்டி எனக்கு கூட குடிமொழி போகாது. இனிமே இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே வர மாட்டேன். எதுக்கு புள்ள முந்தானையில முடிச்சு போட்டுக்கிட்டு சந்தையில எதையும் மறந்துடுவேன் நானு. எங்க ஆத்தா போட்டுக்க சொல்லிச்சு. இது சீமை தண்ணி வாங்க, இது கருப்பேட்டி வாங்க, இந்த சின்ன முடிச்சு எனக்கு பாசி மணி வாங்க அப்படின்னா எனக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்க. உனக்கு எதுக்கு? என் மாம பள்ளிக்கூடத்துக்கு பென்சில் இல்லாம போய் வாத்தியார்கிட்ட வாசம் வாங்கிட்டு தெரியுது, அதுக்கு 2 பென்சில் வாங்கணும். அடிய சீமை சிரிக்கி, அக்கறைய பாரு. அடியே, உன் மாமா மதுரை வீரம் உட்காந்து போற சைஸ பாத்தியா? சும்மா வாடி, ஒரு 8 ஏத்திட்டு போ சொல்லி கேப்பமா. கிழிஞ்ச வாய வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டே. இரு நான் கேக்குறேன். ஏன் வீரனா, காலெல்லாம் பொசுக்குது, சந்தை வரைக்கும் கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போயேன். வண்டி கிழிஞ்ச வாயே, வண்டியில இடம் இல்ல, வேண்டா சொல்லு, தோல்ல ஏத்திக்கிருவோம். உன் தோல்ல ஏற உன் மாமா கூட வர, அவளை வேணா ஏத்திக்க. எவ்வளடியா மாமா மக? கண்ட குண்டு சட்டியெல்லாம் வண்டியில ஏத்துற, வண்டி கூட சாஞ்சிரும். இது ரோசக்கார வண்டி, உங்கடி புழுத்த சிரிக்கல. வண்டி விடுப்பா. பாரு, நான் அப்பவே சொன்னல கேட்காதேன்னு. பெரிய ராசா மகன் நினைப்பு. புளிச்ச மோருக்கு 10 காசா? ஆமா, உனக்கு மோர் மோரே, அல்வா அல்வா, மோர் மோரே. மாமனுக்கு பென்சில் வாங்குறதுக்கு 4 காசு சேரணும்னு சொன்னா ஒண்ணு. மோர் மோரே. உன் மாமன் வல்லார குண்ட சாட்டை குச்ச ஒளி விட்டு போது பாருடி. இந்த கடுவாய் சட்டை கொஞ்சம் பாத்துக்க, சத்த ஒரு எடுத்து போயிட்டு வந்துடுறேன். சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கி போ. பாட்டுக்கு பாட்டெடுப்பேன், எதிர்பார்த்து நான் படிப்பேன். இந்தா, அது யாரு? உங்க பாட்டுக்கு விசு விசுன்னு போறீங்க? ஊருக்கு புதுசா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா ரெடி. யாரோ படிச்சவா போல இருக்கு. அதுக்கு சட்டியா கொள்ளா சட்டை போட்ட போல மிளகா தோட்டத்துல செருப்பு போட்டு போவாளாக்கும். ஆமா, யார் நீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். ஐயோ, நான் யாரோ ஊசி குத்துறவங்களோ அம்மா குத்துறவங்களோ நினைச்சு அப்படி கேட்டுக்கிட்டேன். ஏங்க, இந்த ஊர்ல யாரும் செருப்பு போட்டு நடக்கூடாதுங்களா? கஞ்சி ஊத்துற பூமிக்கு கௌரதி கொடுக்கணும்னு எங்க ஊர் பெரியவங்க சொல்லுவாங்க. செருப்பு கழட்டுங்க, நெத்தில வச்சுக்குங்க மண்ணு. இட்டுக்குங்க வாத்தியாரே. காளியாத்தா கோயில் குங்குமத்தை விட எங்க கரிசல் பேட்டி மண்ணுக்கு பவுர் ஜாஸ்தி. எங்களுக்கு இந்த மண்ணு தான் தெய்வம். அது சரி, உங்களுக்கு எப்படி? இந்த மண்ணோட பெருமையை உணர்ந்த பொண்ண மாதிரியான பொண்ணுதான் தெய்வம். அப்படின்னா எங்களை கும்பிட்டுட்டு போங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்க 8ஆம் கிளாஸ் இன்சார்ஜ் எடுத்துட்டீங்க, நமக்கு தொல்லை விட்டுது. நமக்கு இந்த 4ஆம் கிளாஸ் தான் தோதுப்பட்டு வரும். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வீரன் என்ற பையன் 30 நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான். அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா? அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார். அப்ப அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே? அவன் நம்மள அடிப்பான் சார். அவன் அறிவாள பென்சில் செய்வற பையன் சார், பொல்லாத பையன் சார் அவன். ஏய் பசங்களா, நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடாதீங்கடா. நான் வர்றேன்.
கடுவாய், கைய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்டேன். உன் மாமா வீட்டு தோட்டம் தானே, கொஞ்சம் எடுத்தா நான் குறைஞ்ச போயிடும். சண்டைக்கார தோட்டத்துல வம்ப எதுக்கு, வழக்கு எதுக்கு? இப்படி பயந்து சாவரவ நாளைக்கு அவன் பக்கத்துல எப்படி படுப்ப, பிள்ளைய எப்படி கொடுப்ப? என்னடி அப்படி பாக்குற? நான் பொய்யவா சொல்லிவிட்டேன்? இந்த சரக்க கடையில போட்டு வியாபாரமா பண்ண போறோம். வழிக்கடையில கொஞ்சம் கிழங்கு வாங்கி திங்கத்தான். ஐயோ, என் மாமா வீரனம் பார்த்தானா தங்கம் பரதேசம் போயிடும். இந்நேரம் பள்ளிக்கூடத்துல உன் மாமனை வாத்தியார் முட்டி போட வச்சிருப்பாரு. கைத்தறி வடிய கப்ப கிழங்கு. ரெண்டாளா வந்தீங்க, ஒரு ஆளா மாறிட்டீங்களா? எங்கடியாவ கூட வந்தவ ஓடிட்டாளா? ஆமா, அங்க என்ன சத்தம்? நான் தான் பெருமூச்சு விட்டேன். நெஞ்சில் நடி கனமா இருக்கு. பூனை குட்டி ஒழிச்சு வச்சிருக்கியா? கேக்குறேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாட்டு துணி தான் வச்சிருக்கேன். சும்மாட்டு துணியா? எங்க அதேதான் பாப்போம். இந்த பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல. அப்புறம் கைப்பட்டதுன்னா ஏடா கூட ஆயிடும். என் வீட்டு பருத்தியே எங்கேயும் வச்சுக்கிருவேன். கேட்ட ஏடா கூட ஆயிருமா? வேற எங்கேயும் வச்சிருக்க பாக்கலாமா? பாரு, கேக்குறதுல வாயிட நிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் படாதரத்துல பட்டுச்சுன்னா எனக்கு பத்திக்கும். இந்த மாதிரி விளையாடலாம். நீ கட்டிக்க போறவங்கிட்ட வச்சுக்கோ. என்னை கட்டிக்க போற உன்னை மாதிரி கலவணி நினைச்சுக்கிட்டியா? என்ன கேக்குற ரோசக்கார வம்சமே, இங்க பாத்தியா? எந்திரடி பாரு, 6 மாசம் புள்ள ஆச்சு மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கா. என்ன கேட்க வந்துட்ட? வாடிங்க அக்கா பெத்த முக்கா துட்ட எந்தி கலவாணி முண்டம். இன்னைக்கு ஒரு நியாயம் பொறுக்கணும். என்னடி அம்மா அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு நிலம் உட்கார்ந்து இருக்க? கண்டவங்கெல்லாம் இங்க தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா தாண்டி அம்மா பேசுற. ஏ கிழவி, இங்க வந்து பாரு யார் வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு. யாரடி அவ? ஏப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாரமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாரடி சிட்டம்மா, கண்ட சிரிக்கி எல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாய கிழிச்சு தாளம்ப முள்ளால தச்சு புடுவேன்னு சொல்லு. நான் ஒன்னும் துணியை கிழிச்சு வரல, தைக்கிறதுக்கு. ஊரெல்லாம் வம்பு கிழக்கிற புள்ள வாய தெய்யு. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குலைஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தான். எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சவளா, அவ்வளவு ஓம் புள்ள தானே. கிழவி, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறா. விளங்குது விளங்குது. மஞ்சக்காணி நிலம் கேட்டு வப்பன் பொண்டாட்டி அனுப்பிச்சான். இப்ப பொண்ணையே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்சக்காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, உறுப்பு இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. தின்ன என்ன, வீட்டுக்குள்ளே போவேன். யாராச்சும் என்னன்னு கேட்கட்டுமே பாப்போம். அடியா அத்தை, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. யாரடி அவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சமுடி. இந்தா அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே. மாடு திங்கிறதுக்கா இல்ல மனுஷன் திங்கிறதுக்கா? காய் போடுறது வேற இடம் கிடையாது. ஏழா மாட்டாமைக்கு 8 பேத்த பேச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிழவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் சரிக்கி குத்து. ஆமா, தட்டிக்குள்ளதானே மோர கிடையாது. வாயில வெண்ண தரலுது, தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமேலாம கிடக்கும். அடிய ஊசி வெடி பாசி வெடி விருதுநகர் யானை வெடி கேட்டு கடி ருக்கு நான் பத்தரா கொண்டு கொக்குன்னு
யாரடியாவ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவு என்ன உடுத்தன்னு சொல்லு. நாளை பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாமன் வரணும், அனுப்பி வை. மத்தாளம் கோட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே. அடியாத்தே, இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? ₹5 3 பட்டம், ₹5 3 பட்டம், கருவாடு விக்கிற வந்தால் ₹5 3 பட்டம், கார்ல வந்தால் ₹5 3 பட்டம், ₹5 3 பட்டம், கத்திரிக்காய் விக்கிற வந்தால் ₹5 3 பட்டம், ₹5 3 பட்டம், ₹3 10 பட்டம், ₹3 10 பட்டம், ₹3 10 பட்டம், போட்டோக்காரன் எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ புடி. 2 பேரையும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுகளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் நடந்துரும். எனக்கு கல்யாணம் ஆயிடும், நான் வாக்கப்பட்டு போயிடுவேன். இவ்வளவு ஒரு போட்டோ பிடிங்க, அத அவன் மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி படணும். வீட்டு கவலைய தூக்கத்துல விட உன் மாம ஒன்ன நினைக்கணும், நீ என்ன நினைக்கணும். அப்படி எடுத்துறேன். என்னவா? சரி விடு. அவள என்ன அவளை எவ்வளவுன்னு பேசிட்ட? தப்பு தான். காசு முடிஞ்சு வச்சிருக்கல இருக்கு. எங்க? இடுப்புலையா? சரி வா உள்ள. வாங்க 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 வாங்க. உட்கார் உட்கார் உட்கார். என்னங்க? இடுப்புல காசு இருக்கான்னு பாத்து. இருக்கு. இருக்கட்டும். அங்க என்ன? முகத்துல பவுடர் இருக்கான்னு பாத்து. பாப்பா பவுடர் பவுடர். நேர 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 கைய கைய கை மேல கை மேல. என்னது சாணி முழுகிற மாதிரி மொழி வச்சிருக்க? பவுடர அழகா போடணும். போதும், போய் படம் எடு. இடுப்புல வச்சிருக்கல? இருக்கட்டும் இருக்கட்டும். பாப்பா சரி சரி. நேரா பாவனி கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்ன இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு? ரொம்பதான் அக்கறை. அவர் என்ன தொட்டா உனக்கு என்னவா? எனக்கு என்னவா? எனக்கு என்ன அக்கறையா? நான் இருக்கிற வரைக்கும் எவன்டி உன்னை தொடுவான்? நாளைக்கு எனக்கு புருஷனா வரவே என்ன தொடுவான். என்ன கடிக்க போறவன் தான் அடிக்கலாம் பிடிக்கலாம். யாரடியாவா? என்னத்தா? அந்த செட்டு கடையில பொடி வாங்கி கொடுத்துறியா? என்ன பெரியாத்தா, இப்பத்தேன் வயசுக்கு வந்தவ மாதிரி மரவுல இடத்துல போட்டு உக்காந்துக்கு இருக்க. ஆமடி, பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிசை போட கூப்பிட்டாங்க. அடி போடி வெக்கம் கட்டவள. என்னத்தா? ஆமா, விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல. எவடி? எவ எவ என் பேத்தி? முத்து பேச்சுதேன் வயசுக்கு வந்து மூலையில உட்கார்ந்துருக்கா. ஏன் உனக்கு தகவல் சொல்லல? எந்த சிரிக்கு மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவா? உன் மகன் தானே தாய் மாமாங்கிற மாதிரிக்கு குடிசை கட்டணும். இது என்னத்தா கூத்தா இருக்கு? 1000 தான் சண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம். குடிசை கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம். அத அப்படி சொல்லாம விடுவாங்க? நாளை பின்ன கொலைப்படி விழுந்துராது. சும்மா விட்டுருவானா வீரனே? ஏலே விவரம் கிட்டவனே, உனக்கு போய் வீரன்னு பேரு வச்சேன் பாரு. என்ன திட்டிட்டே இருக்க? நான் எப்ப தின்னாலும் உனக்கு பிடிக்காது. அட ரோச கட்டவனே, உன் முறை பண்ணு முத்து பேச்சு சமைஞ்சு ஒரு பொழுது ஆகுது. முறை வந்து சொல்லலையேன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்க. நீ எங்க கொட்டிக்கிட்டு இருக்க? அவசரமா நான் என்ன செய்ய? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? டேய், நீ கருப்பு சாமி தேவர் வம்சம்டோய். உரிமைக்காரன் உருத்துக்காரன் 1000 பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு
மடியில உட்கார்ந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு அவளுக்கு நீ கொடுத்த கட்டாம வேற எவன்டா கட்டுவான்? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பிறந்தவே இல்லடா நீ. ஏலே, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பலரை கட்டு வந்து திட்டு நல்லா திட்டு. இன்னைக்கு 3 தலை உருளணும். திட்டு நல்லா திட்டு. இதுல 2 ஒன்று பாத்துட வேண்டியதான். ஓ, இந்த தூள்ல 3 தலை உள்ள போகுது. அக்கா மாம முறைலாம் கிடையாது. என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறையெல்லாம் மாத்திட வேண்டியதா. ஓ, திட்டு நல்லா திட்டியா. நீங்க என்னென்ன பாத்துருவோம். யாரா சுத்த கிறுக்கு பயலா இருக்கான். வெட்டி போடுவோம் குத்தி போடுவோம்னு அருவா திட்டுக்கு நிக்கிறான். ஏப்பா மூக்கா, ஆமா உன் மருமகனுக்கு நீ ஒண்ணும் சொல்லி அனுப்பலையா? அது எப்படி நான் சொல்லி அனுப்புவாங்க? 10 வருஷம் பகையாச்சே. என்னதான் இருந்தாலும் ஒரு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்த முடியுமா? அதான் அருவாளத்து விட்டு நிக்கிறேன். நான் தூக்கிட்டு வந்தான அருவாளையும் கரப்பாரு. 10ஆவதுக்கு சாணக்காரன வேற கையோட கூப்பிட்டு வந்திருக்கா. இருக்கா இந்த மூக்கியா தேவ மகளுக்கு எவன் குடிச்ச கட்டான பாத்துறேன். ஆனா பொட்ட போயில இல்ல அவத்த போயிலாம் வெட்டி பொடி கொடுத்துறேன். பொடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க அருவாளத்துக்கு நீ வேற பாப்பா. பாப்பா, நான் பெரிய மனுஷன் சொல்றேன். உன் காலம் இல்ல. நானும் ரவையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துருங்கன்னு. நாம சொன்னா எங்க ஏறுது? 1000 தான் இருந்தாலும் சாதி சன உறவு விட்டா போகும். நாளைக்கு என்ன பீதியில போறோம் வந்து தாய் விட்டு போறோம். ஐயோ, அருவாளோட நிக்கிறானே. வெட்டிடுவான் போல் இருக்கே, வெட்டிடுவான் போல் இருக்கே. என்ன 2 வருஷம் கொலையில போய் முடிஞ்சிரு போல இருக்கே. ஆமா மூக்கா, உறவு முறையில உங்களை 1000 இருக்கலாம். ஆனா ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சாத்திட்ட கத்தோட மதுரை வீர மாதிரி நிக்கிறானே. பாப்பா, பாப்பா சொல்லுவா. முக்கையா பாப்பா ஊருக்காரங்க எப்ப உனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றோம்ல. வா வா வா. சொல்லுவேர்னா மாமா வந்திருக்காரு. உள்ள பெரிய பொண்ணா இருக்கா, முறை வந்து செய்ய சொல்லுங்க. பெரிய மனுஷங்களா, எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு. எங்க ஆத்தா பெரிய கிளவி இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் தேட வேண்டிய அருவா பாக்கி இருக்கு. வயசு பையன் கொஞ்சம் வேற பார்த்தான் போவான். நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும்ல. என்னப்பா வீரண்ணா, ஆத்தா வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. வீரண்ணா, திண்ணைய வாடகை கிடைக்கு விட்டுருக்கியாடா? அவள் பக்கத்து பையா இருக்கிறோம். திண்ணைய வாடகைக்கு விடுறதுக்கு அங்கு பார்க்க போற வந்த சனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களே, என்னன்னு கேளுண்டா. கிளவி ரொம்ப வக்கனையா தான் பேசுவேன். யார் வந்து உட்கார்ந்துருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுவியே. ஏன்னா முறை சொல்ல வந்திருக்கோம்ப்பா. ஆமா மர மர அத்தா முறை சொல்ல வந்திருக்காங்களா? அது ஒட்டுக்கு நிலை சொல்லுவாங்க, உள்ள வந்து சொல்ல சொல்லு. சொல்றத சொல்லுவோம், கேட்கறத அவங்க இஷ்டம். அப்புறம் பாப்பா, குடும்பத்துல ஒருத்தர் அனுசரிச்சு போறதை விட்டுக்கிட்டு சண்டையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு எப்படியா? போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்கே அந்த ஆள? அங்க. ஏ மூக்கா, என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க மறி அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க? அட வாப்பா மூக்கையா, நல்ல ஆளப்பா நீ. என்னது மொச பிடிக்க போன மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன முறை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. கிளவி, அருவாளை கொடுத்த மகனை வீதியில அனுப்பிட்டேன். அவன் வாரம் போறவனெல்லாம் வெட்டி தள்ளுவான் போல் இருக்கு. தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க. மறுபடியும் அவர்ல வந்து சொல்லி இருக்கணும். அட என்னையா புசகட்ட வேணுமா பேசிக்கிட்டு? 10 வருஷமா 2 வீட்டுக்கும் தண்ணி வேணி போக கிடையாது. அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ, புரியாத ஆளா இருக்கே. ஒண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டுவிட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனுஷி ஆயிட்டாடா. மாசானா ஓம் பொண்ணா? போன மாசம் தானே அவ பெரிய மனுஷி ஆனா. மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனுஷி இல்லையா, அதுக்கு வேற பேரு. பேத்தி வயசுக்கு வந்திருக்கான், அதுக்கு வரிசை வைக்க வந்திருக்கான். மூக்கா, நீ அங்கேயே மருகி இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா? பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. கிழவி மக்களை பேசுறத விட மாட்டேன். மூக்கா, நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா, தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க.
சத்தம்? அது என்னன்னு போய் பாரு. முத்து பேச்சு முத்து பேச்சு முத்து பேச்சு என்னாச்சு? ஏமா கத்துற? சின்னதாயி என்னடி? களவாணி பையன். களவாணி பையலா? எங்க? மேலையா? எங்கடி மேல? இப்பதானே பார்த்தேன். தூக்கத்துல உளறாதடி. இல்ல பார்த்தேன். காலு பார்த்தேன். விட்டத்துல அடி களவாணி பையன் தொங்குற. என்னடி இது? இப்பதானே பார்த்தேன். இடிச்சு போட இடிச்சு. மதி கெட்டவளே அசிங்கப்படுத்திட்டியே. 4 வீடு கேக்குற மாதிரி இப்படியா சத்தம் போடுவேன்? நீ என்ன சின்ன பிள்ளையாடி? வயசுக்கு வந்த குமரி அடக்க உடக்கமா படுக்க வேண்டாம். இன்னும் கலத்தியாடி. சின்னத்தாய் என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனா? அது ஒண்ணு இல்லக்கா, 2 நாள் சடங்கு சத்தமா இருந்துச்சுல்ல, அதுல ஏதாச்சும் கலகல கண்டிருப்பா போல இருக்கு. அதான். அப்படியா? நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். இங்க பாரு, மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுவேன். பொத்திக்கிட்டு படுடி. படுத்துக்க. சே, 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 சே. என்ன பிள்ளையோ என்னவோ பெரிய தொந்தரவா போச்சு. மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுவேன். ஏன் தாயி சமைஞ்ச பிள்ளை இப்படி ஒத்தையில தண்ணிக்கு போறியே? காத்து கருப்பு பிடிச்சிடாது? உன் ஆத்தாக்காரி கூட துணைக்கு ஒரு ஆள் அனுப்ப கூடாது? இரு, சின்ன பையன் ராசாவ கூட அனுப்பி வைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் துணைக்கு ஆள் வேணாம். யாரும் என் கழுத்தை சீவிர மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் புதுசா சமைஞ்சு வந்துட்டு என்னைய சுத்தி சுத்தி வரேன். நான் மாரிசாமி தேவர் பேத்தி. மல்லிகைப்பூ வேணும், மல்லிகைப்பூ வேணும், எனக்கு தெரியும். நீ 3 வருஷம் தூக்கில தூங்கின முனிமா தானே. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சாராயம் கொடு, சாராயம் கொடு, சாராயம் கொடு, கால நேரம் நல்லா இருக்கு. கடவுள் வருவாரா? காளியாத்த பக்கத்துல துணி இருப்பாளா? நீதானா? எதுக்கு இப்படி பண்ண? ராத்திரி வீட்டுக்கு வந்தேன். பேர சொல்லி ஊரை கூட்டிட்டல, அதான் ஆத்த கிடையாது அமுக்கலான வந்தேன். அந்த சூளக்கருப்பு நீதானா? சடங்கான புள்ளகிட்ட அந்த விளையாடெல்லாம் வச்சுக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல நேர்த்தி விடு. சரி சரி, கைத்த போடுறேன், பிடிச்சுக்க. விட்டுட மாட்டியே? சும்மா விட்டுடுவானா? அப்ப சரி, தூக்கி விடு. என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தானே. ஆயிருந்தா இருக்கட்டும். பேச்சு வார்த்தையில விட்டு கொடுக்க முடியுமா? நான் யாரு? வாத்தியாரு. பள்ளிக்கூடத்து வாத்தியார். அறிஞ்சது அறியாதது, தெரிஞ்சது தெரியாதது, புரிஞ்சது புரியாதது, இதெல்லாம் எடுத்து சொல்றேன். என்ன மட்டும் இன்னைக்கு பஞ்சாயத்துல மதிச்சு ஒரு வார்த்தை பேச விட்டு இருந்தானுங்கன்னா பக்கத்தூருக்காரங்க முத்து பேச்சை சொந்த கொண்டாடி இருக்க முடியுமா? என்னத்த பண்ணிருப்பே? பந்தயத்துல ஜெயிச்சவனுக்கு மூக்கையை தியாகம் பண்ணத்தானே கேட்டாங்க. ஆமா, இங்கதான் நான் சொல்றேன். மூக்கையை தியாகம் சம்சாரம் சபையில எழுந்து முத்து பேச்சு மூக்கையனுக்கு பிறக்கலன்னு ஒரே வார்த்தை பிரச்சனை தீர்ந்துருக்குல்ல.
பொண்ணுக்காக இந்த ஊரே அழிஞ்சாலும் சரி, ஆம்பளை பொம்பளை இருந்து பொட்டு பொடிசு வரைக்கும் வேல்கம்பு வீச்சரோட கல்சப்பட்டிக்கு போகணும். ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. தனிச்சு விடவா? நீங்களா தேய்ச்சிட்டு இருக்கீங்களே, என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல. தோண்டு கிடந்த மூக்கையாட்டி அவர் துள்ள ஆரம்பிச்சத அக்காவோட வித்தியாலதான். தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல தோத்து விடும் இல்ல. மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் செத்ததுக்கு காரணம் யாரு? என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா? இதா பாரு, மாட்டை புடிச்சது நாங்க தானே ஊர் முழுக்க மாறு தட்டி விட்டோம். இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும். மாட்டை புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க, மத்தத அப்புறம் பாத்துக்கோ. ஏன் இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய? ஏங்க, நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா? இந்த ஊர்லயேவா? உங்களை விட்டா எங்களுக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா? என்னது காய்ச்சுக்கிறியா? என்ன காது இதெல்லாம் போய் மச்சான் கிட்ட கேட்டுக்கிட்டு, மச்சான் இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம தான் மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும்? அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிட்டு தம்பி சொல்றது கேக்குதுல்ல? உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும். என்ன கையா இருக்கு, கொஞ்சம் சொருகி விடுறீங்களா? அப்பா, மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது. ஆமா, கரிசல்பட்டி அழிக்க ஆரம்பிச்சிங்களாமே, இந்த சின்ன சமாசாரத்துக்கு ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? இன்னைக்கு வீரண்ண தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான். சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரியத்தை முடிச்சுட்டா விவகாரம் முடிஞ்சது. அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம். பாவம், மூக்காத்தேவன் போய் இன்னையோட ஒரு வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்சம் நெஞ்ச பராபடுத்தினா அதுதான் கட்டில கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள்ல. கட்டினாதான் புருஷனா? தொட்டா கூட புருஷன் தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கறை வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாடை காத்து வீசினாலே நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்கள பத்தி தெரியாதாக்கும். கோய், அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. உங்களோட வீட்டுக்கு போனோம். இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுவார். ராசா, என்ன விட்டு போய் இங்க வந்து படுத்திருக்க. வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகுமுன்னு ராசா பருத்திய பரப்பி வச்ச பழமாதான் படுக்க வச்ச. பழைய மச்சான் ராஜசேரு சமாதியம் பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்க. அவர் தானே உனக்கு மொத கொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா சிந்திக்கிறிய. சேர்வா மாமா. வீரண்ணங்கிட்ட இருந்து கடுதாசி வந்ததுக்கு பிறகுதான் அந்த பொண்ணு முத்து பேச்சு முகத்திலையும் ஒச்சாகி கடை முகத்திலையும் ஒரு கலையே வந்திருக்கு. எத்தனை நாளைக்குங்கிற உயிரோட ஓடிட்டாலும் மாட்டை பிடிச்சவனுக்கு தான் பொண்ணுங்கிற பந்தயம் உசுரோட இருக்குல்ல. அதனால இப்ப என்னையா பண்ணணுங்கிற? அப்படி கேளுங்க. வீரன் திரும்பறதுக்குள்ள மாட்டை பிடிச்சவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை பழிச்சுட்டு தீர்த்துடுவில்ல. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் முத்து பழிச்சதான் கட்டுவனு சபதம் போட்டுருக்கானப்பா. சபதத்தை முறியடிக்கிற. எப்படியா முறியடிப்ப? காக்கிவாடாம்பட்டி ஊர் பஞ்சாயத்து முறை என்ன? எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பிறந்த மேனியா பாக்குறானோ அவனுக்கு அவளை கட்டி வச்சிருவாங்க. அதானே? ஆமா. நான் என்ன சொல்றேன், திட்டக்கூடாது, அடிக்க கூடாது. சத்தியமா சும்மா சொல்லு. மாட்டு பிடிச்ச மச்சக்கால ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாம செட்டப் பண்ணணும். ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாங்க செட்டப்